ஆறுனு மேலே ஆறுனாச்சுன்னா தலை ஏற்கனவே வலிக்குது. மிளகா வேற இங்கே காய்ச்சிருக்கு பாருங்க. இது குண்டு மிளகா. இந்தியாவிலே தண்ணி இல்லைனா கூட இங்கே தண்ணி எப்பவுமே 60 என்ன உள்ள. புகைப்பிடித்தால் புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொள்ளும். மது அருந்துவால் உடனது கேடு, உயிரை கொள்ளும். மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரூர். அங்கே போயிட்டு இருக்க லோடை போய் இறக்கிட்டு திருப்பி வந்து அங்கேருந்து நான் பிக்கப் பண்ணிட்டு வரணும். நேற்று நைட்டே வந்து நான் லோடு ஏற்றி வச்சிட்டேன். ஏன்னா இன்னைக்கு காலைல 9 மணி தான் கம்பெனி திறப்பாங்க. அதனால் வந்து பெட்டராக வந்து ஃபீல் பண்ணி நைட்டே ஏற்றி வச்சிட்டேன். நம்மளுக்கும் ஈஸியாக இருக்கும். டிராஃபிக் முன்னாடி போனேன். இப்போ போகிற ரூட்டு கொஞ்சம் டிராஃபிக் இல்லாமல் இருக்கும். ஏன்னா ஏர்லி மார்னிங் போகும்போது, ஏர்லி மார்னிங்னா ஒரு 7 மணிக்கு திட்டாதீங்க. ஸோ இந்த டைமில் போகும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து லோடு எடுத்துன்னு நம்ம பிக்கப் பண்ணி கிளம்பிட்டோம். இங்கேருந்து போகிற ரூட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஆனால் நல்லாவே இருக்கும். அந்த டைம் இருக்குது. அதனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே காலியாக தான் இருக்குது. ஓஎம்ஆர் ரோடு, சோழிநகர் இப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் பட்டு இந்த டைமில் வந்து என்னென்னா சத்தியபோமா காலேஜ் இருக்கலாம், அந்த பஸ்ஸு பயங்கரமாக போவோம். என்ன ஒரு விஷயம் இன்றைக்கி போகல. ஒரு வேளை இன்றைக்கி காலேஜ் லீவா அதுவும் தெரியல. இதுக்கப்புறம் தான் வந்து போகுமான்னு அதுவும் வந்துருக்கோம். பார்த்தீங்கன்னா காரப்பக்கம் அரவிந்த் தேட்டர் இவ்வளோ டிராஃபிக் ஆகுது. இவ்வளோ டிராஃபிக் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆனால் பட் இங்கே எப்போவுமே வந்து இப்படி டிராஃபிக்கே ஆகாது. இவ்வளோ டிராஃபிக் ஆகுது. ஆனால் பாருங்கள் நீங்கள் இவ்வளோ டிராஃபிக். இந்த பாருங்க, இந்த ஆமணி பஸ்லாம் வந்து இந்த டிராஃபிக்கில் மாட்டி இந்த வண்டி போக முடியாதுன்னு தெரியுது. வண்டிலாம் போக முடியாதுன்னு தெரியுது. போட்டு ஆறுனு மேலே ஆறுனாச்சுன்னா தலை ஏற்கனவே வலிக்குது. இரிட்டேட் ஆகுது. எனக்கு வண்டி இல்லை, சுற்றி இருக்கவங்க எல்லாருக்கும் இதே பிரச்சனை தான். இவங்க எதுக்கு தான் ஆர்ன் அடிக்கிறாங்க? இல்லை, இவங்க ஆர்ன் அடித்த உடனே வண்டி எல்லாமே மூவ் ஆகிடும், கிளியர் ஆகிடும். இவங்க நினைப்பானான்னு தெரில. ஆர்னை பெருசாக இன்னும் போட்டு அச்சுன்னு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் தெரியும் பைத்தியக்காரங்க. பாருங்க, இங்கே தான் டிராஃபிக். இவனுங்களால் தான் டிராஃபிக். இவனுக்கு பண்ணுற விஷயத்தினால தான் டிராஃபிக். ஏன்னா மற்றபடி எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்குது. இவனுங்க பண்ணுற வேலையை நைட்டு பண்ணால் நல்லா தானே இருக்கும். இப்போ வந்து பகலில் வந்து இப்படி பண்ணால் பீக்க வரல. மற்றவங்களாம் டியூட்டி போகிறதில்ல, வேலைக்கு போகிறதில்ல. அவ்வளோ ப்ரெஷர் பாருங்கள். அதனால் பாருங்கள் அவ்வளோ தூரம் டிராஃபிக் நிற்கிது. எல்லாரும் வர வேண்டிய அவசியம் இல்லை. 5 நிமிஷத்தில் கிளம்பிருக்கலாம் இந்த ரூட்டில். பா, இந்த டிராஃபிக்கே போகாமல் நான் வெளியே வந்துட்டேன். ஏன்னா நான் சர்வீஸ் ரோடு எடுத்துட்டேன். ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பஸ் ஸ்டாப் இருக்குது. சின்ன இடமா அந்த பஸ் ஸ்டாப் எடுத்தால் தான் டிராஃபிக் கிளியர் ஆகும். இன்னும் எடுக்க மாட்டாங்க. அதுதான் பிளான் பண்ணி தான் இருக்காங்க. இங்கே தான் கொஞ்சம் தூரத்தில் யூட்டர்ன் இருக்குது. அங்கே சோழிநகர் யூட்டர்ன் கட் பண்ணது அப்புறம் இந்த இடத்துல வந்து யூட்டர்ன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி சர்வீஸ் ரோடு எடுத்துகிட்டா நம்ம நேராக போக வேண்டியது, யூட்டர்ன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக போயிடலாம் சர்வீஸ் ரோடு தான். அதுதான் இந்த பிளான். உடம்புல அந்த ஒரு வாரமாக வந்து வண்டி ஓட்டி வெயிலில் ரொம்ப உடம்பு ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இளநீ குடித்தே ஆகணும். நான் ஆக்சுவலி இளநீ எப்போவுமே குடிக்க மாட்டேன். நம்மளுக்கு கோல்ட் ஆகிடும். இதுக்கப்புறம் நம்மளால் இளநீ குடிக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ ஹீட் ஆகிடுச்சு உடம்பு. அதுக்காக தான் போயிட்டுருக்காங்க. பாருங்க, இளநீ கடையை பார்த்தாச்சு. தண்ணியா, வெறியும் தண்ணியா? ஆமாம், சாப்பிட போகிறேன். இளநீ பார்த்தாச்சு. எவ்வளோண்ணா? 60 என்ன உள்ள ரேட்டு? காஸ்ட்லியே 60. அது வேணாம். இதுமாரி என்ன விட்டு ஜோதிமா மேலேயே. இளநீ வாங்கி இதோட வந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு இதோட வந்துடுச்சு. ஒழுக்க அதுவும் வந்து எக்ஸ்ட்ரா வந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வேணான்னு நினைக்கிறேன். நீ ஃபுல்லாக இளநீ ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாகிடுச்சு பெருசு. ஆனால் ரேட்டு தான் அந்த 60 ரூபா. இளநீ குடிச்சாச்சு, வண்டியை திருப்பி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சைடாக இப்போ நம்ம திருப்பூரூர் போகிறோம். ஏன்னா போகிற ரூட்டே வந்து செம்மையாக இருக்கும். அதுவும் வியூ பண்ணி நம்ம ஒரு வழியாக நான் அடித்து பிடிச்சி நாவலூர் டோல்கேட்டாண்ட வந்துட்டேன். டிராஃபிக் கம்மியாகும்னு பார்க்குறேன். சான்ஸே இல்லைங்க. அந்த மெட்ரோ எது வரையும் போடுறாங்களோ அது வரையும் வந்து கம்பல்சரி டிராஃபிக் இருக்குது. இந்த நாவலூர் ஜங்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம டிராஃபிக். அந்த இவ்வளோ நேரம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் எதுக்கு தான் என்னன்னு தெரியல, அவ்வளோ டிராஃபிக்காக இருந்தது. அங்கேயாவது வந்து மெட்ரோ அந்த வண்டியை மாற்றும் போது டிராஃபிக் அந்த சூழ்நிலை. இங்கே சும்மாவே டிராஃபிக் ஆகுது. இந்த இதுதான் மெட்ரோ. இங்கே தான் எண்ட் ஆகுது. அதாவது வந்து சிப்கார்டு ஐடி இண்டஸ்ட்ரியல் பார்க் ரைட் ஹேண்ட் சைடு அங்கே தான் வந்து எண்ட் ஆகுது. அது வரையும் டிராஃபிக் இது வரையும் இருக்குது. களிப்பாட்டூர் கிட்ட வந்திருக்கோம். இந்த ஏரியாலாம் ரோடு இன்னும் கொஞ்சம் பெருசாகிறாங்க போல். ஏன்னா இருக்க வீடு கடை எல்லாமே இடித்து க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த ஏரியாவே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒன்று தான் பண்ணியிருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடில் ஒன்றும் பண்ணவே இல்லை. ஆல்மோஸ்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ணாங்க. ஒரு ஸ்ட்ரெச்சாகவே போட்டு ஒரு இந்துஸ்தான் காலேஜ் அதை கிராஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல வேறு என்னென்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் மெயினான விஷயம் ஹாஸ்பிட்டல்.
செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் அதுவும் இங்கே தான் இருக்குது. இந்த ரைட்டில் ஒரு டவர் தருதுங்களா, அங்கே தான் இருக்குது. இந்த ரூட்டில் இன்னொரு பிஸியான ஏரியா கேளம்பாக்கம். டுவர்ட்ஸ் வந்து நம்ம திருப்பூரூர் போகலாம். லெஃப்ட் எடுத்தால் கோவளம் பீச்சு, ரைட் எடுத்தால் வண்டலூர் ஜூ அண்டு தாம்பரம். அதேமாதிரி ஊருக்கு போகிறதுக்கு பைபாஸ் எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ணுற ஒரே இடம் இதுதான். இந்த ரூட்டு தான் வந்து ஈசிஆரில் வந்து பூஞ்சேரியா அந்த மகாபலிபுரத்துக்கு முன்னாடி போய் கனெக்ட் ஆகிற ரூட்டு. ஒரே ஸ்ட்ரெச்சில் போட்டிருக்காங்க, செம்ம பெருசாக வந்து நீட்டாகவும் போட்டிருக்காங்க. இது நம்ம ஆக்சுவலி நம்ம வந்து ரவுண்டானால ரைட்டில் போனோம். இந்த ரூட்டு தான் சொல்லிக்கிறேன், இந்த பூஞ்சேரி போகிற ரூட்டு. என்ன இங்கே செக் போஸ்ட்லாம் வச்சுருக்காங்க புதுசாக. செக் போஸ்ட்டாக இல்லை பிரிட்ஜு கட்டுறதுக்கு ஒன்வேவா. சிட்டிலேருந்து கிராமத்துக்குள்ளே வந்தாலே உண்மையாக சொல்கிற ஃபீல் வந்து செம்மையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா காற்று இன்னும் சில்னஸாக அடிக்குது. சிட்டியில் வந்து அந்த டீசலு கலந்து காற்று அடிக்கும் பாருங்க ஹீட்டாக. ஐயோ இது ஆனால் வந்து இந்த ஃப்ரெஷ்ஷான காற்று அந்த ஃபீலே வந்து செம்மையாக இருக்குது. ஆனால் இதனால தான் நான் அடிக்கடி வந்து இது போல் இடத்துக்குலாம் நான் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருந்தாலும் வந்துடுறது. ஆனால் சிட்டியில் ஓட்ட உடம்பு வலிக்கும், ப்ளஸ் உடம்பு பாடி தான் ஹீட் ஆகும். இது போல் இடத்துல வந்து ஸ்மார்ட்டாக ஓட்டிட்டு போயினே இருக்கலாம் ஜாலியாகவே. திருப்பூரூர் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது வந்து மெயினாக வந்து ஃபஸ்ட்டு விஷயம் வந்து முருகர் கோவில் தான். அதை தவிர்த்து இங்கே நிறைய விஷயம் இருக்குது. முருகர் கோவிலுக்கு ஆப்போசிட்டில் மலை மேலே ஏறி போனீங்கன்னா அங்கே ஒரு சிவன் கோவில் இருக்குது. அது யாருக்கும் தெரியாது. அதை நிறைய பேர் விசிட் பண்ண மாட்டாங்க. நிறைய தெரிஞ்சால் தானே விசிட் பண்ணுவாங்க. ஸோ ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு இப்போ கொடுக்குறேன். ஐயோ என்னடா இது மார்க்கெட்டே காணோம் இங்கே. இந்த மார்க்கெட்டு இந்த இடத்துல பாருங்கள் ஃபுல்லும் பள்ளம் பண்ணி. இந்த லெஃப்ட்டு தான் வந்து திருப்பூரூர் கோவிலுக்கு போகிற லெஃப்ட்டு. ஆனால் பட் பைக்கு கார் எதுவுமே அலோடு கிடையாது இங்கே ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரண்ட்டில் போனோம் நான் எல்லோரும் தான். அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த திருப்பூரூர் குளம் இருக்குல்ல, இதை பற்றி ஒரு மெயினான விஷயம் என்னென்னா எப்போவுமே வந்து தண்ணி வற்றாத ஒரே குளம் இந்த திருப்பூரூர் குளம் தான். அது உங்களால் நம்ப முடியுமா? 200% உண்மை. அப்படி உண்மை இல்லைன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. இந்தியாவிலே தண்ணி இல்லைனா கூட இங்கே தண்ணி எப்பவுமே. திருப்பூரில் வந்து ரைடு கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து எப்படி போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் வந்து செங்கல்பட்டு போகிற ரூட்டு. கிட்டத்தட்ட ஒரு 22 கிலோமீட்டர் இருக்கும். 22லேருந்து 25 கிலோமீட்டர் இருக்கும் அந்த ரூட்டு. 25 கிலோமீட்டரும் இப்படி தான் ஃபாரஸ்ட் மாரி இருக்கும். ஃபாரஸ்ட் மாரி இல்லை, ஃபாரஸ்ட் தான் இந்த ஏரியாவில். நைட்டில் வரும்போது ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும், பார்த்து வரேன். ஏன்னா வந்து வைல்டு அனிமல்ஸ் வந்து நிறைய கிராஸ் பண்ண அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஐபீம் போட்டு வரது ரொம்ப பெட்டரான ஒரு விஷயம் நைட்டில். இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த இதில் வண்டி ஓட்டும் போது நல்லா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது, அமைதியாக இருக்குது. மெயினான ஒரு விஷயம் அதுதான். சிட்டியில் வந்து ஐயோ ஹார்ன் அடித்து கொல்லுவாங்க. அதுமாரிலாம் எதுவும் இல்லாமல் ஸ்மூத்தாக நம்மளோட வண்டி சவுண்ட் ஒண்டி தான் கேட்குது. மற்றபடி எந்த வண்டி சவுண்டும் கேட்கல. அப்படி தான் போயிட்டுருக்கீங்க. கொஞ்சம் எப்படி சொல்லுறது, மன நிறைவாக வண்டி ஓட்டுற மாரி இருக்கீங்க பாருங்கள். இந்த இடத்துல தான் வந்திருக்கேன் நான் இப்போ. இந்த இடம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா ஃபுல்லு வயல். பயங்கரமாக எல்லாமே வந்து எப்படி சொல்கிறது, நெல், இந்த சைடில் எள்ளு போட்டிருக்காங்க. நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க இங்கே. ஏன்னா இடமே சூப்பராக இருக்குது. ஆனால் வெயில் இங்கே தெரியல. நான் போக போக வெயில் தெரியுமான்னு அதுவும் தெரியல. இந்த மெட்டீரியல் தான் எடுக்க வந்தோம். கொஞ்சம் காஸ்ட்லியான ஐட்டம். கொஞ்சம் மெட்டீரியல் அதுக்காக தான் இவ்வளோ பெரிய வண்டி இங்கே அமைச்சிருக்காங்க. மெட்டீரியல் எடுத்தாச்சு இங்கேருந்து. நம்ம இங்கேருந்து இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்ப வண்டி தான். போகிற வழியில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மிளகா செடியில் வந்து பார்த்திங்கன்னா பழுத்த மிளகா எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். அந்த மிளகா பார்த்தீங்களா? அது இல்லாமல் இன்னொரு விஷயம், இது கத்திரிக்காய் செடி. இங்கே பாருங்கள் அவரைக்காய். இது இவ்வளோண்டு கொடியில் வந்து அவரைக்காய் காய்ச்சிருக்கு. ப்ளஸ் அது இல்லாமல் பாருங்கள் கத்திரிக்காய், சொன்னல கத்திரிக்காயெல்லாம் காய்ச்சிருக்கு பாருங்கள். இங்கே வீட்டு மிளகா இல்லாமல் குண்டு மிளகா வேறு இங்கே காய்ச்சிருக்கு பாருங்கள். இது குண்டு மிளகா. சீத்தாப்பழமும் காய்ச்சிருக்கு. சோளம் பாருங்கள், சோளம் செடியும் வச்சுருக்காங்க. பக்கத்தில் கரும்பு. இங்கே காய்ச்ச மிளகா வந்து காய வச்சுருக்கு. பப்பாளி அதுவும் வளர்ந்துருக்கு, இன்னும் பழுக்கலை. அது இல்லாமல் நிறைய வச்சுருக்காங்க இந்த சைடில் வந்து. பக்கத்தில் எள்ளு, புளியாம்பழம் வச்சுருக்காங்க பாருங்கள். இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இனிக்கும்ன்றாரு. நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் உடைச்சி. இதை ஒன்று ஓகே, இதை எடுத்துட்டோம். இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு.
ஓகே, லோடு எல்லாமே ஏற்றியாச்சு, பில்லும் வாங்கியாச்சு. இங்கேருந்து நம்ம கிளம்ப வேண்டியது தான். போகிற வழியில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு மூவ் பண்ண வேண்டியது. பாருங்க, வெளியே போகிறேன், இந்த ரூட்டை பாருங்கள், செம்மையாக இருக்குது. இந்த கம்பெனி வச்சுருக்காங்களே, இந்த இடமே வந்து வேறு லெவலில் இருக்குங்க. எல்லா விதமான செடியும் வச்சுருக்காங்க உள்ளே. அந்த வீடியோலாம் எடுத்துருந்தேன் பாருங்கள். இது அப்படியே ஒரு கிராமத்துக்கான ஃபீல் கொடுக்குது. எப்படி சொல்கிறது, நம்ம தஞ்சாவூர் கும்பகோணம் அந்த சைட்லாம் போனால் எப்படி இருக்குமோ இப்போ அந்த ஃபீல் இருக்குது பாருங்க. வீட்டு வாசல்லாம் சாணி இன்னும் தெளிச்சிட்ருக்காங்க பாருங்க இங்கெல்லாம். பட் நம்ம சிட்டி சைடு கிடையாது. ஆனால் அந்த ஒரு விஷயந்தான் இங்கே அந்த ஃபீலே கொடுக்குது. இங்கே திருப்பூரூரில் அந்த சிவன் கோயிலுக்கு இப்படி தான் போகணும். இதுதான் ரூட்டு. இப்படி மலை மேலே ஏறி பேக் டு துறைப்பாக்கம் வந்தாச்சு. திருப்பூர்லேருந்து பொருளை எடுத்துக்கின்னு ரிட்டர்ன் வந்தாச்சு. யூட்டன் போட்டு வரணும். இப்படிக்கா இந்த யூட்டனுக்கு வந்து இன்றைக்கி செம்ம டிராஃபிக்காக இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்படி வந்து டோல்கேட்டை தாண்டணுன்னு யூட்டன் இருக்குது, அதை போட்டுட்டு அப்படியே துறைப்பாக்கம் ஊருக்குள்ளே அப்படி போயிட்டு அப்படியே மீன் மார்க்கெட்டு வெளியே வந்தால் இன்னும் ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைனா கார்பரேஷன் ரோடுக்காக வெளியே வந்தால் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஒரு வழியாக நம்ம டிராஃபிக்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கார்பரேஷன் ரோடு வந்து ஜாயின் பண்ணி மெயின் ரோடு பிடிக்க போகிறோம். ஓஎம்ஆர் ஆல்மோஸ்ட் வந்து கம்பெனி கிட்டே வந்தாச்சு. டுவர்ட்ஸ் நம்ம யூட்டன் போட்டு கொஞ்சம் தூரம் உள்ளே போனோடனே கம்பெனி வந்துடும். வா, எவ்வளோ பெரிய டிராஃபிக் ஏரியா இருந்தது. இப்போ பாருங்கள் எவ்வளோ காலியாக இருக்குது. அந்த இடம் சின்ன ஜங்ஷன் கட் பண்ணுறது, அதுதான் வந்து அவ்வளோ டிராஃபிக் ஆகுது. வீட்டுக்கு போகலாம் பார்த்தா அடிக்கிற வெயிலில் முடியாமல். ஏன்னா இன்னொரு சின்னதாக ஒரு லோடு ஏற்றிருக்காங்க. ஒரு மெட்டீரியல் அது எதுவுமே பெண்ட் பண்ணணுமா, டிசைன் பண்ணணுன்னாங்க. அப்போ அதை தான் ஏற்றி வச்சுருக்கேன் வண்டியில். அதை எடுத்து தான் நான் கிளம்ப போகிறேன். பார்ப்போம், அங்கே போய் இறக்கிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பிளான் பார்ப்போம். வீட்டுக்கு போகிறோன்னா இல்லை வேறு எதுனா வந்து ஒர்க் பண்ண போகிறோன்னான்னு தெரியல. ஒரு வழியாக வந்து இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:20. ஆல்மோஸ்ட் வந்து எல்லா இடமும் போய் சுற்றிட்டு இருக்க 2 வேலையை முடிச்சாச்சு. முடிச்சுட்டு இப்போ மரத்துக்கு கீழே வந்திருக்கேன். இந்த வந்து ரெஸ்ட் எடுக்க வந்திருக்கேன் நான். இப்போ அப்படியே கொஞ்சம் வெயிலில் வண்டி ஓட்டுறதுக்கு அந்த மரத்துக்கு கீழே வந்ததுக்கு அவ்வளோ சில்னஸாக இருக்குது, செம்மையாகவும் இருக்குது இந்த இடமே. நேராக கொஞ்சம் காற்று நல்லா அடிக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 hour கிட்ட உட்காந்துட்டேன். இப்போ 12:37 டைம் ஆகுது. பார்த்தீங்கன்னா லஞ்ச் டைம் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஆர்டர் கூட அடிக்கலை ஆப்பில். சரி, வெயிலும் அதிகமாகிடுச்சு. நான் இதுக்கப்புறம் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் என்ன பிளான்னு அதுக்கேற்ற மாதிரி நான் பிளான் பண்ணணும். இன்றைக்கி இன்றைக்கி அவ்வளோதான் போல். பரவாயில்ல, ஆல்மோஸ்ட் வந்து ஓகே. காலையில் ஏதோ ஓட்டியாச்சு. ஏன்னா வெயிலுக்கு அது இல்லாமல் மந்த் எண்டு. இன்னொரு விஷயம்னா இயர் எண்டு, அதனால இந்த மந்த்து கொஞ்சம் டல்லாக போய்ட்டுருக்கு.